சாலையில் கப்பல் போல அதிசொகுசுடன் மிதந்து செல்லும் பேருந்து. ஒரு டிரைவர் ஆல்கஹால் சாப்பிட்டு இருந்தாருன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓட்டுநர் மது குடித்திருந்தால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. சென்னையில இருந்து புறப்பட்டு காரைக்குடி போதுன்னு வச்சுங்களேன், டிரைவர் தேவையில்லாம எத்தனை இடத்துல பிரேக் அப்ளை பண்ணிருக்காரு. ஜிபிஎஸ் அதுவே ஒரு ரேட்டிங் கொடுக்கும். கீரை தேவையில்லாம மாத்திருக்காரு, இது பண்ணிருக்காரு, எல்லாமே அது ஒரு டெக்னாலஜி கொடுத்தது. ஓட்டுநரின் ஒவ்வொரு இயக்குதலுக்கும் மார்க் போட்டு நிறுவனத்திற்கு அனுப்பும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். விமான பயணத்தை விட சொகுசா இருக்கும். ஃபுல்லாக வண்டி ஹைட்டு ஏற்று ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது வண்டி லெவல் கீழே போகும். நல்லா பைபாஸ் போகும்போது ஹைட்டு ஏற்றிக்குவாங்க. இப்போ வண்டி மிதக்கும். அப்படியே வண்டி பாலோவில் போகும்போதெல்லாம் இப்போ சவனாக போகும். அப்படியே வண்டி மிதக்கும். நல்ல சொகுசாக இருக்கும். பயணிகள் பேருந்தில் ஏறியது முதல் இறங்கும் வரை ஒரு தாய் குழந்தையை சுமந்து கொண்டு செல்வது போல அத்தனை சொகுசாய் அழைத்து செல்லும் ஒரு ஹை-ஃபை பஸ். இந்த பேருந்தில் இத்தனை வசதிகள் இருக்கா? பேருந்து பயணம் இன்று புக்கிங் செய்யும் போதே பயணிகள் பேருந்தில் ஏசி இருக்கா, டாய்லெட் வசதி இருக்கிறதா, எத்தனை சொகுசு மற்றும் பாதுகாப்பானது என்பதையெல்லாம் உறுதி செய்து கொண்டுதான் புக்கிங் செய்ய தொடங்கிவிட்டனர். பயணிகளின் தேவையை உணர்ந்து கொண்ட ஆம்னி உரிமையாளர் சங்கத்தினர் தற்போது சொகுசு கப்பல் மற்றும் விமானத்திற்கே ஈடு செய்யும் அளவிற்கு அத்தனை நவீன சொகுசு வசதிகளையும் கொண்ட கேரவன் போன்ற பேருந்துகளை களத்தில் இறக்கிவிட்டு இருக்கிறார்கள். இது குறித்து நமது நிறுவனத்திற்கு தகவலை பகிர்ந்திருக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் வியக்க வைக்கும் பேருந்து வசதிகள் குறித்து தெரிவித்தார். சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் தயார் செய்யப்பட்ட வால்வோ பேருந்து ஒரு உயர் ரக சொகுசு காரில் எத்தனை நவீன வசதிகள் இருக்குமோ அத்தனை வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். நெடுஞ்சாலையில் செல்லும் போது அந்த பேருந்து தனது உயரத்தை தானாகவே ஏற்றிக் கொள்ளுமாம். இதனால் ஒரு விமானத்தில் பயணம் செய்யும் ஃபீலிங்ஸ் கிடைக்குமாம். மேலும் ஓட்டுநர் எத்தனை முறை தேவையில்லாத பிரேக் கியரை உபயோகப்படுத்தி இருக்கிறார், நேர்த்தியாக பேருந்தை கையாளவில்லை என்பதை மதிப்பிட்டு அவ்வப்போது நிறுவனத்திற்கும் ஓட்டுநருக்கும் டிஸ்பிளேவில் தெரியப்படுத்தி கொண்டே இருக்குமாம். மேலும் அந்த பேருந்தில் ஏசி, என்ஜின், டயர் கண்ட்ரோல் உள்ளிட்ட எந்த ஒரு பழுது இருந்தாலும் உடனுக்குடன் நிறுவனத்திற்கும் ஓட்டுநருக்கும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்குமாம். அதிமுக்கியமாக இந்த பேருந்தில் ஓட்டுநர் மது அருந்திருந்தால் சென்சார் பொருத்தப்பட்டுள்ள மது சோதனை கருவி எளிதாக அதனை கண்டுபிடித்து விடுமாம். அதோடு அந்த ஓட்டுநரை ஸ்டார்ட் செய்யவும் அனுமதிக்காதாம். மேலும் தனித்தனி பயணிகளுக்கும் தேவையான அளவு ஏசியை கூட்டி குறைத்து கொள்ளும் வாய்ப்பு, வைஃபை வசதி, படம் பார்த்து கொண்டே செல்லும் வசதி, குடிநீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் கொடுப்பது என ஒரு சிறப்பு விருந்தினரை எப்படி கவனிப்பார்களோ அது போன்ற ஒரு பயணமாக சேவை வழங்கப்பட்டு வருவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.